கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என்ன சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவனுடைய காரியத்துக்குள்ளாக வரக்குள்ள எப்பயுமே அவன் எங்களை விட மாட்டான். ஆமென். அநேக இடங்களை தேடி போராடி என ஒவ்வொன்றாக வரும்போது அதுக்குள்ளே எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் என்ன செஞ்சிருவான்? இழக்க பண்ணிடுவான். ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசே, நீ வெட்கப்பட்டாய். ஆமென். நான் எனக்கான அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் வர வேண்டும். எங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நாங்கள் பிசாசை ஜெயிக்கும்படியாகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் தேவன் இந்த பூமி பேட்டில் கிரவுண்ட், அதாவது இந்த பூமியில எங்களை கொண்டு வந்தது நோக்கமே நாங்கள் அவனை ஜெயிப்போம் என்று அறிந்தபடினால. அதனால்தான் யோபு குறித்து தேவன் சாட்சி பகர்ந்தார். அதே போலதான் தீர்க்கதரிசி தன்னுடைய மனவாட்டியை குறித்து சொல்லுகிற வேளையில அவனை ஜெயிக்கும்படியாக அவள் ஒரு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அதனால்தான் எங்களுக்கு 3 கட்டங்கள், எப்பொழுது 3 பரிபூரணம். ஏன்னா மாமிச சரீரம், ஆவிக்குரிய சரீரம், ஏன்னா மகிமையின் சரீரம். அப்ப தீர்க்கதரிசி சொல்றார் என்னன்னா, அவர் நேரடியாகவே இப்ப எங்களுக்கு ஒரு தியோபனி பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏன்னா அவருடைய சமூகத்திலே எங்களுக்கு முன்பாக அங்கே அவருக்கு முன்பாக இருக்கிறார்கள். அப்ப தீர்க்கதரிசி சொல்றவங்கள அது ஒரு மனிதனுடைய சரீரம். அதாவது எந்த சரீரம்? மகிமையின் ஆவிக்குரிய தியோபனி சரீரம். அப்ப அந்த சரீரத்துல இல்லாம தேவன் என்ன செஞ்சிருக்கிற எங்களை இந்த பூமியில மாமிச சரீரத்துல வைத்திருக்கிறார். இப்ப ஆவிக்குரிய மகிமையின் தியோபனியில இருந்தா உங்களை யாரும் சீண்டேலுமான்னு சொல்லுங்க பாபு. ஏன்னா சீண்டவே இல்லாது. ஏன்னா நீங்க தப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு மாமிச ஐம்புலங்கள் இல்லை. இந்த ஐம்புலங்கள்ல தான் எங்களுக்கு போராட்டம். பசி வந்தா என்ன செய்யும்? எரிச்சல் வரும். என்னடா முடிக்கிறாங்களே, இல்லை இவ்வளவு நேரம் அலட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கண்ணால பார்க்கக்குள்ள வேறதை நாங்க ஆசைப்படுவோம். ஏன்னா அதுல இருக்கு. அப்ப எங்களுடைய சரீரங்கள் பலவீனம். ஆனா தேவன் ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறபடினால இந்த ஐம்புலங்கள்ல நாங்க ஜெயங்கொண்டு நாங்க அடுத்த கட்டம் தியோபனி ஏன்னா அங்கே ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளாக போய் அதுக்கப்புறம் மகிமையின் சரீரத்தை பெற தேவன் வச்சிருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி பைபாஸ் என்று. அதாவது நீங்க டைரக்டா அதை பெறாம மாமிச சரீரத்துல உங்களை வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாமிச சரீரத்துல நாங்க போராடினாதான் நாங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க இப்ப இந்த இடத்துக்கு வாரதுக்கு இம்மைக்கு மாத்திரம் இல்ல. 1 கொரிந்தியர் 15 பவுல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இம்மைக்கு மாத்திரம் அவரை மீது நாங்கள் நம்பிக்கை வைப்போமானால் எல்லா ஜனங்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க. இன்றைக்கு உலக ஸ்தாபனங்கள் என்ன சொல்றாங்க? தேவன்ட போகணும், அவர் ஆசீர்வதிப்பார், அவனை பார் இப்படி ஆசீர்வதிக்கிறான், அவன்ட பிள்ளைப்பார் டாக்டர் ஆயிருக்கிறான், அவன்ட பிள்ளைப்பார் என்ஜினியர் ஆயிருக்கிறான், நீ மொக்குன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க சொல்லுவாங்க. அது சில பேர் சாட்சி சொல்லக்குள்ள கூட சொல்லுவாங்க. அதுக்கு சிரிப்பு தான் பாருமே அந்த ஆவிக்குரிய விதத்தில். மற்றவன் ஆமையன் நண்டுவான், அது நல்லதுதான். ஏன்னா அப்ப என்ன அவங்க சொல்லுவாங்கண்டா, மற்ற ஜனத்தின் மத்தியில் என்ற பிள்ளை நீ வைக்க கூடா, நீ ஒரு கிறிஸ்தவன். ஏன்னா அப்படிதான் அவங்க சொல்லி வளர்ப்பாங்க. அப்ப தேவன் அவனவன் எனக்கென எதை முன்குறித்தாரோ அதை எப்படியும் நிறைவேற்றும். அப்ப பாருங்க, அப்படி சொல்றவர் இல்லை. அதை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன மனிதனாக அவன் எப்படி இருப்பான் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதை யாருமே அவருடைய கரத்தில் இருந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்ப நாங்க தேவனுடைய சித்தத்துக்கு தான் நாங்க என்ன செய்யணும்? எங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எந்த துறையில, வைத்தியத்துறையோ என்ஜினியர்லயோ என்னத்திலேயோ நான் இருந்து நான் அதுல மகிமைப்படுத்துவேன்னா என்ன நீர் வழி நடத்த. ஆனா உம்முடைய அன்பை விட்டு அது பிரிக்குமானா ஆண்டவரே எனக்கு வேணும். ஏன்னா நான் இந்த பூமியில நான் எதை நான் பெற்றுக்கொண்டாலும் என் ஜீவனை நஷ்டப்படுத்தி நான் எனக்கு லாபம் என்ன? ஏன்னா நான் பாதாளத்தில் இருந்து வேதனைப்படுவதை பார்க்கல. இன்னைக்கு மனுஷங்களுக்கு அது புரியல. அதான் அவர் தீர்க்கதரிசி சொல்றேன், ரெண்டையும் சொல்றேன். நான் சொல்றேன், இங்க இருக்கிறவர்களில சிலரை நான் அங்க கண்டனன்றேன். எங்க? அங்கேயும் போனேன். 6வது பரதேசிக்கும் போனேன். பரதேசிக்கு போக்குள்ள அவர் சொல்ல, இங்க இருக்கிற சிலரை ஏன்னா நான் கண்டேன். ஆனா அதே நேரத்தில் அடுத்த சொல்றேன், நான் இங்க இருக்கிறவர்கள் அநேகரை கண்டன், என்ற சத்ரு கூட அங்க போகக்கூடாது.
ஏன்னா அவ்வளவு வேதனைக்குரிய ஸ்தலமாக அது இருந்தது. அதாலதான் அவர் சொல்ல, என் எதிரி கூட அங்க போகக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான காரியம், அவ்வளவு அந்த அணுங்கல் சத்தங்கள், முணுங்கல் சத்தங்கள், ஜனங்களுடைய பரிதாபமான நிலையை பார்க்கல. அவர் சொல்றார், அழுகிறேன். அவர் சொல்றார், அது இந்த காலமாக இந்த நேரமாக இருக்கக்கூடுமோ, நான் ஐயுறுகிறேன், நான் பயப்படுகிறேன், அப்படி இழக்கப்படாத வண்ணம் உங்களை ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று அவர் அங்கே கதறுகிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக இன்னைக்கு மனிதர்களுக்கு பாருங்க, இந்த பயமில்லாத தன்மை. நாங்க இன்றைக்கு மரிப்போமானா நாங்க எங்க போக போறோம்? தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப அந்த நித்திய ஜீவனை நாங்க இழந்து போகாத வண்ணம் நாங்க காத்து கொள்ள வேண்டும். அதான் அந்த ஐஸ்வர்யவான் லாசருல பார்க்கக்குள்ள அந்த காரியத்தை அவர் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்றார், அதான் அனித்தியமான என்ன சொல்ற, அந்த பாவ சந்தோஷம் அது இல்ல, மற்றது அவன் அந்த என்ன சொல்றான், நீங்கள் மாளும் போது, ஏன்னா நீங்க மாளும் போது உங்களை நித்திய வீட்டுக்குள்ளே அங்கே அழைப்பார் உண்டாகும்படியாக அனுத்தியமான உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். நாங்க மாளும் போது, அதாவது சாகும் போது எங்களை நித்திய வீட்டில் அழைக்கணும் ஜனங்கள். ஏன்னாதான் திக்க சொல்றேன், நாங்க மரிக்கும் போது பரலோகத்துல அழைப்பாங்க. அதனாலதான் சில பேர் பாருங்க, அவங்க மரிக்க போறாங்கண்டா சில மனிதர்களை காணுவாங்க, தேவ தூதர்கள். சில பேர் பாருங்க வியாதிப்பட்டு அழுகிறக்குள்ள அங்க சொல்லுவான், இன்னார் வந்தான், இன்ன பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான், இன்னார் வந்தான்னு அந்த ஆள் யாருன்னு கேட்டாலும் எங்களுக்கு தெரியவர், இந்த எங்கால் போப்பது ஏன்னா அவனை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது சத்தியமான உபதேசம். அப்ப அதனால பாருங்க, நாங்க மாளும் போது நித்திய வீட்டுல எங்களை சேர்த்து கொள்ளுவார் உண்டாகும்படி நாங்க அனுத்தியமான உலக பொருள் இதெல்லாமே அழிந்து போற காரியம். எங்களோட தொழில் அழிந்து போவது, நாங்க படிக்க போற படிப்பு அழிந்து போறது, நாங்க கட்டின வீடுகள் அழிந்து போறது. இதால நாங்க என்னத்தை சம்பாதித்து கொள்ளட்டாமா? சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துல நாங்க வந்திருக்கிறோம். அதனால நாங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நான் ஒரு சிறு வார்த்தை தான் நான் பேச போறேன். ஏனென்றா தேவன் அதை பேச உணர்த்தினர். எனக்கு சந்தோஷம் என்னென்னா, வழிநடத்துல அந்த எபேசியர் 4 வந்துச்சு. நான் அதை தான் வச்சு பேசணுமென்றது தான். அப்போ நான் யோசித்தேன், இதை எப்பயுமே அடிக்கடி என்ன மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னென்றா, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றாம நாங்கள் பரிசுத்த ஆவியை நாங்கள் இப்போ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னென்றா, தேவன் இந்த காலத்தில் என்னென்னத்தை எங்களை செய்ய வைத்தாரோ அதை எல்லாமே செய்யாம எங்கட கற்பனையில ஓடுறோம். அப்ப அதை தான் இன்றைக்கு நான் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து இன்றைக்கு ஏன் இன்றைக்கு யுத்தங்கள், தோல்விகள், இன்றைக்கு சண்டைகள், வாக்குவாதங்கள், மூர்க்கங்கள், ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது மூர்க்கத்தனமா இருக்கிறாங்க, ஏன்னா மன்னிக்க முடியாதவங்களாக இருக்கிறாங்க, எதிரிகளாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையை ஒரு காரியம் சொல்லக்குள்ளேயே அவங்களோட டக்குன்னு முகம் மாறி இல்லைன்றாங்க. ஏன்னா அந்த டடார் என்ற ஒரு காரியத்தில் இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. அப்போ அந்த தாழ்மையாக சொல்ல முடியாதபடி ஒரு காரியங்கள் வரும்போது அந்த ஜனங்களுடைய இருதயங்கள், முகபாவனைகள் வித்தியாசப்படுகிறத பார்க்கும்போது அதுக்கு எல்லாமே எது இல்லாத காரியம். பரிசுத்த ஆவி இருந்தா அது செம்மறியாடுதான். ஏன்னா அது முழுவதுமாக 7 என்ன, அதை தாண்டியும் அதுக்கு மன்னிக்க முடியும். ஏன்னா அதுதான் ஒரு நித்திய ஜீவன் ஆயிருக்கிறது. அப்ப அதனால நாங்கள் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாங்கள் வார்த்தைக்காக கடந்து செல்வோம். இந்த வேலையை ஒப்பு கொடுத்து வார்த்தைக்காக சவர நேரிக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். எங்களை அருமையாக நேசிக்கிற எங்களை அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு மனிதன் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனோடு தன்னை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது வருகிறான் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வரும் பொழுது அது எங்களுக்கு மேலாயிருக்கிறது. ஏனென்றால் வார்த்தை நீராயிருக்கிறீர். நாங்கள் வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம், அதை நினைக்கும் போதெல்லாம் நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அவனமாக இந்த கால வேளையிலே கர்த்தாவே, அவனமாக வந்திருக்கிறதான ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுக்கு அநேக தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளை நீக்கி உடைய சமூகத்துக்கு நீர் கொண்டு வந்தீர். விசேஷமாக இப்பொழுது நடக்கிறதான இந்த விசேஷமான ஒரு நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த வார்த்தையின் பகுதியை ஆண்டவரை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை பகிர்ந்து கொள்வதற்கான சௌரனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வாசிக்க போறதான அந்த அப்பத்தை எங்களுக்கு புட்டு நீர் எங்களுக்கு தரும்படியாய் அதை எங்களுக்கு பெருக செய்யும்படியாக ஆண்டவரே எந்த விதமான குறையும் இல்லாமல் எங்களை பரிபூர்ணமாய் போஷிக்கக்கூடிய ஒருவர் நீர் மாத்திரமே கர்த்தாவே. அதுதான் வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தையின் மேல நிற்கிறதான எந்த ஒரு மனிதனும் பதறி போவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தை எங்களிடத்துல வரும் பொழுது எங்களுக்கு நீ ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் நீர் தருகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஏனென்றால் நீர் திரைக்குள்ளாக மறைத்து கொண்டு ஒரு சர்வத்திலிருந்து நீர் எங்களோடு பேசுகிறவர். அவர்தான் பரிசுத்தாவியானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகவே அந்த பரிசுத்தாவியானவர் வந்து இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய செவிகளையும் ஆண்டவரை திறந்தருளும்படியாக இருதயங்களை நாங்கள் விருத்த சேதனம் செய்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை வார்த்தைக்கு நேராக திருப்பத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த விசேஷமான மணி வேளைக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருடைய குறைகளையும் நிறைவாக்கும்படியாக நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக இருந்து ஒரு காரியத்தை ஆண்டவரே நீ செய்யும்படியாக வார்த்தையோடு எங்களோட இடைபடும்படியாய் வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும்படியாய் எங்களை தைரியப்படுத்தும்படியாய் எங்களை போஷிக்கும்படியாய் எங்களுடைய ஸ்தானத்தை கொண்டு ஆண்டவரை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக வார்த்தை எங்களோடு இடைபடும்படியாக மீண்டுமாய் இந்த வார்த்தைக்கு எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான சகோதரன் இந்த ஊழியக்காரனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசுநாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் வேதத்தை நாங்கள் வாசிக்க போறோம். நான் அந்த எபேசியர் 4:30 தான் நான் வாசிக்க இருந்துட்டு பிறகு நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை என்று நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான் அடுத்தனா அதையும் நாங்கள் வாசித்துட்டு நாங்கள் இன்னொரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். 41 வாசிக்கிறேன்னு வாசிங்க. 41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். இன்னொரு பகுதியை நீங்க மனசுல வைங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 உண்மையான ஆராதனை என்ன என்றதை குறித்து சரீரமான சபைக்கு பவுல் எழுதுறதை நாங்கள் பார்க்குறோம். அது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். அதை வாசிக்கிறேன்றாலும் வாசிச்சுட்டு இருங்க. நாங்கள் சுருக்கமாக முடிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 2 மட்டும் வாசிங்க. 1, 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைய நாளில் நான் இந்த இடத்துல நிற்பேன்ன்றது நான் தெரியாது. ஆனால் தேவன் அவர் அதை அறிந்திருந்தார். அதனால் நான் எனக்காக எடுக்கப்பட்ட வேத பகுதியை அதாவது செய்தியை தான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏனென்றால் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம். அப்போ நாங்கள் பஸ்ஸில் வரக்குள்ள அந்த நேரத்தை வாசித்து அறியணுமெண்டு. ஏன்னா நான் நேற்றைய நாள்லேயே நான் கடந்து போகணுமென்று நான் விரும்பியிருந்தேன். ஆனால் உங்களுடைய அன்பான வேண்டுகோள்கள் ஏன்னா உங்களுடைய அரவணைப்புகள் உபசரிப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நாங்கள் தலை சாய்க்க தேவனும் அங்கே சித்தம் கொண்டபடினால நான் நின்றேன். ஆமென். அதுக்கு முன்பாக இந்த கூட்டங்களை குறித்து நான் ஒரு அறிமுகப்படுத்தலை செய்து நான் கடந்து போக விரும்புகிறேன். நாங்கள் அந்த எங்களுடைய கூட்டத்துக்கான திகதியை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். 20ஆம் தேதியிலிருந்து
23ஆம் தேதி மட்டும் நாங்கள் ஒரு கிழமை முன்னாக கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் பார்த்த இடமானது எங்களுக்கு நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ, எங்களுடைய கற்பனைக்குள்ளாக எது இருந்துச்சோ அது அவ்வளவும் தேவன் என்ன செய்தார், ஒரு அழகாக அமைத்து தந்திருக்கிறார். ஆமேன். அதான் அந்த சௌரி சாட்சியை நான் அங்கே வரவேற்றேன் ஆமேன் என்று சொல்ல காரணம் என்னென்றால், ஆண்டவரே நாங்கள் போகிறோம் ஒரே நாளில் எல்லாமே அழகா. அதே போல பாருங்க, எல்லாமே அழகாக எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கத்தக்கதாக. ஏன்னா எங்களுக்கு இந்த முறை வாலிப பிள்ளைகளுக்கு கிரிக்கெட்டோ அல்லது ஏன்னா அவங்களுக்கான விளையாட்டுக்களை கொடுத்து அவங்கள எப்பயுமே தேவனுக்குள்ளாக வச்சிருக்கணும். ஏன்னா முதலாவது அதுதான் என்பதை நாங்கள் அறியணும். ஏன்னா இன்றைக்கு ஏதோ ஒரு காரியமானது என்ன நடந்தே தெரியாது. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் சிதறடிக்கப்பட்டு, இன்றைக்கு ஊழியங்கள் சிதறடிக்கப்பட்டு, ஏன்னா மனிதர்கள் பிரிவினையின் ஆவியை பெற்று இருக்கிற வேளையில இது எல்லாமே கலைந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்பினபடினால அதை பார்க்க குழந்தைங்களுக்கு சந்தோஷம் அப்ப அதனால நாங்க அந்த டேட்டை நாங்க முன்னாக வைத்து எல்லாரும் ஏக மனதாக ஒருமனப்பட்டு நாங்க அதுல முடிவெடுக்க தேவன் உதவி செய்தார். அதனால இதை கேட்கிறவங்களுக்கு நாங்க அழைப்பு கொடுக்கிறோம். அதே போல நெட்ல ஆன்லைன் மூலமாக இணைக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்ததுக்காக நிச்சயமாக அவர்களும் வருவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே வண்ணமாக இனிமேல் கேட்கப்பவர்களுக்கு நாங்கள் அழைக்க கொடுக்கிறோம். ஆமென். ஏனென்றால் இந்த காரியமானது நாங்கள் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம், ஒரே தீர்க்கதரிசியை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த செய்தி தான் ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும், அதுதான் எங்களை தேவனிடத்திலே சேர்க்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு எப்படி ஈசாக்கிடத்திலே ரெபேக்காலை கொண்டு போகும்படியாக அன்றைக்கு அந்த எலிசேருடைய மெசேஜ் தான், அந்த மெசேஜுக்குரிய அலங்காரம் தான், அந்த மெட்டீரியல் சொல்ற அந்த பொருட்கள் தான் அவளை ஈசாக்களிடத்திலே சேர்த்தது. அதே போலதான் நாங்கள் அதை 100% விசுவாசிக்கிறோம். இந்த நாள்ல தேவன் அனுப்பின அந்த மெசேஜ் தான் எங்களை அந்த மணவாளனிடத்துல சேர்க்க முடியும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்க்க முடியும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த மெட்டீரியல், அந்த அலங்கரிப்பான இந்த வார்த்தைகள் தான் எங்களை அழகுபடுத்த முடியும். ஏனென்றால் எங்களுடைய தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எப்படி ஒரு மணவாட்டி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து இருக்கிறதை தீர்க்கதரிசி அந்த எண்ணமாக இருந்து, அதான் நாங்க வேதத்துல பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய எண்ணமாக யார் இருந்தானா? எலிசேர் இருந்தான். பாருங்க, ஆபிரகாம் எனக்கு கிடைக்க போற, என்னுடைய மகனுக்கு கிடைக்க போற ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அந்த எண்ணமாகவே யார் இருந்த? எலியேசர் இருந்தபடினாலதான் அந்த தத்ரூபமாகவே அவன் அங்க கொண்டு வந்தான். அதே போலதான் இன்றைக்கு மணவாட்டி எப்படி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உலக ஜனங்களை போல அல்ல, உலக அலங்கரிப்பை பெற்றவங்களை போல அல்ல, உலக காரியங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அல்ல. தேவன் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி தான் எங்களை ஆயத்தப்படுத்த முடியும். அப்ப அதனால அப்படியாக விசுவாசிக்கிறவர்கள், ஏன்னா ஒவ்வொரு சபைக்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்ட சபையை எடுத்துக்கொண்டா அங்க எத்தனை சாரார் இருப்பாங்களா? 3 சாரார் இருப்பாங்க. விசுவாசி, அவிசுவாசி, பாவன விசுவாசி. ஏன்னா அதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மெசேஜை விசுவாசிக்கிற எந்த மெசேஜ் இருந்தாலும் அதுல ஒரு சாரார் என்ன நினைப்பாங்க, நாங்க வேதம் மட்டும் வாசிச்சா காணுமன். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தானே. அங்க போதர் கொடுக்குற அந்த செய்தி, ஏன்னா எந்த நேரம் பிரண்ணாம பற்றி பேசினாலும் ஏன்னா ஏதோ இதை பேசுறாங்கன்ட்டு இருக்கிறவங்க இல்லாம இல்லையான்னு சொல்லுங்க. இருந்தே ஆவா. அது என்னுடைய சபையா இருக்கலாம். முழு உள்ள 3 விசுவாசியும் 3 சாராரும் அங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சில பேர் வந்துவாங்க, ஏதோ பிரண்ணாம்ன்றாங்க, ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஆனா அந்த ஞானஸ்தானத்துக்காக ஓடுவாங்க. ஏன்னா அப்ப அதே போல பாருங்க, அப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது சபைகளுக்குள்ள இருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்குமா இல்லையா? அது இருந்தே ஆகும். நாங்க அந்த நோக்கத்தை பார்க்காம இந்த ஒரே தேவனை விசுவாசிச்சு, இன்னைக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை விசுவாசிச்சு,
அங்கே ஒன்று கூடுகிறவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவங்களுடைய உபதேசங்கள் வித்தியாசப்பட்டதா இருக்கலாம். அது எங்களுக்கு காரியம் இல்லை. அந்த காரியங்களை இதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆராதிக்கிற வேளையில சீர்படுத்துறவர் தேவனாயிருக்கிறார். தெரிந்து கொள்ளுதலும் அவருடையதாயிருக்கிறது. எந்த மனிதனையும் எந்த மனிதனும் ரட்சிக்க முடியாது, ரட்சிக்க கூடியவர் அவராயிருக்கிறார். அதனால அந்த அன்பின் ஊழியத்தில், அந்த சௌர சிநேகத்தில் அழைக்கப்படும் போது அது யாராக ஒரு மனிதனுக்குள்ள தாழ்மை இருக்குமானால் நிச்சயமாக இந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஏண்டா அதுக்குள்ள அவங்க அல்ல, அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியான். ஏண்டா அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும், இணைக்க முடியும். ஆமேன். அப்ப அதனால இந்த காரியத்துக்காக நாங்கள் அழைப்பு விடுகிறோம். ஒரு சிறப்பான காரியம் எல்லாமே தேவன் எங்களுக்கு இலகுவாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வண்ணமாக, குடும்பங்களுக்கு என ஊழியர்களுக்கு இப்படியாக காரியங்களை செய்து நாங்கள் 4 நாளும் அதுக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியாக கழிக்க தேவன் எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். அதனால உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். அதே நேரம் உங்களுடைய பங்களிப்பு தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் மன்னாரில் தான் நாங்கள் நடத்துகிறோம். மன்னார் ஆக்கள் தான் என்ன செய்யணும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் செய்யுமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களால் முடிஞ்ச காரியத்தை நாங்கள் செய்வோம். ஏன்னா இந்த மன்னாரை தான் பெரிய இந்த மூக்கணாங்கயிறு மாதிரி கட்ட வேணுமென்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இந்த மன்னாரை ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவண்ட ஆவி இருந்தால் இது எந்த மனிதனும் கயிறு கொண்டு வர தேவையில்ல, அது எல்லாமே இணையும். ஏனென்றால் இன்னைக்கு அதை தான் நான் சிந்தித்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு சபை கூடி வருதல் இல்லை. ஏன்னா சபை கூடி வருதல் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவி வரும். அப்போ அதனால் ஒவ்வொருவரும் தங்களுடைய இஷ்டத்துக்கு அலைந்து திரிகிற அந்த ரோட்டில் திரிகிற ஒரு மாடுகளை போல, தவறாக சொல்லல அந்த மாதிரி நீங்கள் அதை விசுவாசிகள் என்றபடினால நீங்கள் விசுவாசிப்பீங்க. என்ன நீங்கள் அப்படி சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா எங்களுக்கு பரிசுத்த ஆவி தான் எங்களை லைனில் கொண்டு போகிறதாக. ஏன்னா இந்த மெசேஜ் கடைசி நேரத்தில் எப்படி போகுமா, லைனை தவறுவாங்க. அப்படியா இல்லையா? தேவன் ஏசியனை பார்க்குள்ள லைன் எல்லாம் என்ன செய்யறாங்க, தவறி போறதுக்குள்ள அவர் சொல்றாரு, நீங்க லைனா போங்க, நேரா போங்கன்னு அவர் கத்துரு. ஏன்னாண்டா அவங்க ஓடி போயிட்டு லைனை மாறிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தியில லைனை மாறிட்டாங்க. அதனால இன்னைக்கு அதுக்காக நாங்க தான் கத்தினோம் என்று சொல்லல, இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதை கத்துவாங்க. ஏன்னாண்டா அந்த லைனுக்கு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தவறு இருக்கும், குறை இருக்கு. ஆனா நீங்க செய்திக்கு வந்தீங்கன்னா தேவன் வழி நடத்துவார். தேவன் அதை தான் அவர் அங்க பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் அன்றைக்கும் பிழையாமும் அதை தான் காண தவறினான். இன்றைக்கு பிழையாமை போல இருக்கிற அதே ஆவியுடைய மனிதர்களும் அதை தான் காண தவறான். பிழையாம் திக சொல்லேர் அவங்க நடந்து போற வேளையில அவன் என்ன செய்தான்டா, அவங்களோட பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்தா, ஆனா அவங்க எதை எதிர்பார்த்து போனாங்க, எதற்கு கீழாக போனாங்க, அடிக்கப்பட்டு ஆட்டின் கீழாக போனதை அவன் காண தவறிட்டான். ஏன்னா அங்க மன்னிக்கிறவர், அவருக்காக அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் முன்னாக போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தவறு இருந்துச்சு. இவன் தவற பார்த்தா, ஆனா அவங்க போன வழியை பார்க்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, யாருக்காக அவர் மரிச்சாராம்? பாவிக்காக தான் அவர் மரிச்சார். அப்படித்தானே வேதம் சொல்லுது. நீதிமானுக்காக நான் மரிச்சேன் என்று கையில், அவர் பாவிக்காகவே நான் வந்தேன், பாவிக்கு மீட்டும் பொருளாகவே நான் வந்தேன். ஆமேன். ஆனா எங்களுக்கு வெளிப்பாட்டின்படி தெரியும் அவர் யாருக்காக, அவருடைய மனவாட்டிக்காக அவர் வந்தார். ஆமேன். நாங்க நீதிமான் என்ற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒருபோதும் பாவம் செய்யவே இல்லை, செய்யான். அதாவது ஒருபோதும் பாவம் செய்யாதவன் தான் நீதிமான்ன்றதுக்கு பொருள். இப்ப நான் நீங்களும் அப்படியான ஆகலாம். ஆனா நாங்க எத்தனையோ தவறு செய்கிறவர்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறோம், தவறு செய்ய போகிறோம்.
ஆனா அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே எங்களுக்காக நாங்க செய்து கொண்டிருக்கிறது செய்ய போறது எல்லாத்துக்காகவும் அவர் மரித்துட்டார். ஆனா நாங்க அதுக்குள்ள போக முன்பு எங்களை அவர் மாற்றுவார். ஆமென். அதுதான் தேவனா இருக்கு. அதோட நாங்க போயிடாது, அதுக்கு முன்னாக எங்களை மாற்றுவேன். ஆமென். அந்த வார்த்தையானது என்ன செய்யும், எங்களை மாத்து. ஆமென். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும், அவரோட லைன்ல போவோம். அவருடைய வார்த்தையில போகும்போது தேவன் அதை மாத்துவார். இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவருடைய தப்பிதங்களை தான் பார்க்கிறாங்க. அதனால அவங்களால மன்னிக்க முடியாம இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது. அவங்களை எதிராக பேசி கொண்டிருக்கிறபடினால அவங்களால என்ன செய்யலாம் இருக்கண்டா, இன்னொரு மனிதனை அவனுக்கு அது உபத்திரம், அதுக்கு அவனோட பொறுமைய தேவன் வளர்க்க செய்யறாருன்றதுக்கு பதிலாக இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, கணவனை குறை சொல்றாங்க, எல்லாருக்கும் முன்னால மனைவிய சொல்றாங்க, என்ற சத்ருவே மனைவி தான், என்ற சத்ரு தான் கணவன், என்ற சத்ரு தான் புள்ள, என்ற சத்ரு தான் அவர் என்று தேவ சமூகத்துல எல்லாருக்கும் முன்னாக சொல்லும் போது அந்த ஆத்துமா, பலவீனமான ஆத்துமா மீட்கேலுமான்னு சொல்லுங்க பாபா, மீட்கேலுமான்னு சொல்லுங்க பாபா. எங்கேயாவது வேதத்தில் அப்படி எங்கேயாவது எழுதப்பட்டிருக்க இல்லை. ஏன்னா வேதம் நாங்க அந்த காரியத்துல பலப்படும்படியாக தேவன் ஒரு ஆயுதமாக வச்சிருக்க. வீட்டார், உங்களோட வீட்டார் தான் சத்ருவாயிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த சத்ருவை வெளியாக காட்டும் போது அது அன்பில்லாத தன்மை, உங்களுடைய பொறுமையை இழந்து நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு மனிதன் அங்க சுட்டி காட்டுறீங்க. அதுவல்ல பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்பது அது சகிப்பு தன்மை, பொறுமை உள்ளதா இருக்கிறது, அது எப்பொழுதும் மன்னிக்கிறதா இருக்கு. அப்ப அதனாலதான் தீக்கர் சொல்றேன், ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று தான் அவர் சொன்னேன். இந்த பரிசேரை பார், இதாலதான் எனக்கு பிரச்சனை, இதாலதான் உபத்திரம், இதாலதான் அப்படி என்று எப்பயாவது பரிசுத்தாவியானவர் சொன்னாரா, தேவன் சொன்னாரா? இல்ல. இன்னைக்கு மனிதர்களாகிய அவங்க ஒவ்வொரு மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க, நாங்க சரி, இதுதான் இதுதான் பிசாசு என்று. இன்னைக்கு யார் அது இல்லை, யார் அங்கே பிசாசு என்பதை அறியாமல் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத நாங்க பார்க்க. ஆனா சௌரனே, நானும் நீங்களும் அப்படி சொல்லலாம். தீக்கர்சியை பாருங்க, அவர் சொல்ல, உலகத்திலேயே என்னுடைய மனைவியை போல ஒரு மனைவி இல்லைன்ற சொல்றாரா இல்லையா? ஆனா அவதான் கதவை அடிச்சவ, அவதான் எல்லாம் அடிச்சவ, எல்லாம் செஞ்சவ. ஆனா அப்படி ஒரு தீக்கர்சியோட வார்த்தை வந்துச்சான்னு சொல்லுங்க. அவர் ஒரு திஷ்டாங்கமாக எங்களுக்காக முன்னால வைக்கப்பட்டு எத்தனை பொறுமை இழந்து எத்தனை இடத்துல அவ என்ன செய்யறா, கத்துறா. ஆனா அவர் சொல்றேன், என்னுடைய ஊழியத்துக்காக அயன் பண்ணி, என்னுடைய ஊழியத்துக்காக இதை செய்து நான் வரும் மட்டும் காத்திருந்து, எனக்காக இருந்து நான் இல்லாட்டியும் இதை செய்து என்று சொல்லக்குள்ள. ஆனா அவ எத்தனையோ சந்தர்ப்பத்துல பொறுமை இழந்தான். அப்ப ஒரு இடத்துல சொல்றேன், அவர் என்ன சொல்றாருண்டா, இவ மனைவி கேட்கிற, இந்த ஞாயிறு நீர் சேச்சிக்கு போறான். அவர் சொல்ல, இல்ல நான் போயில, கத்தர் என்ன அங்க அனுப்பி இருக்கிறார். அப்ப திரும்ப என்ன செய்யறா, இவையும் சந்தோஷமா வேற வேலையெல்லாம் செய்ய போட்டுட்டு இருக்கக்குள்ள தீக்க சொல்ற, நாளைக்கு நான் சேச்சி போற மாட்டேன். அவ சொல்றா, நீர் உங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது, நீர் ஒன்றை சொல்லிட்டு சொல்ற. அவர் சொல்ற, உண்ட வாயிலிருந்து அது வருமென்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் அவர் சொன்ன சொல்லுங்க. கூடவே பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றைக்கு போகண்டுவேர், போக மாட்டேன்டுவேர், போகண்டுவேர். அது அப்ப அவர் சொல்ற, ஏன் இதை சொல்றேன்டா, இவரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய யாரு, மனைவிதான். அப்ப அதனாலதான் அவர் சொல்ற. அதே நேரத்துல அவர் தவறும் பொழுது சொல்றா, அவ சொல்றா, பிள்ளை உம்மோட நீர் இப்படி செய்வீரண்டு, உம்மிடத்துல இருந்து இப்படி வருமாட்டு நான் எதிர்பார்க்கலன்னு ஒரு செருப்பால சொக்கா போறேன். ஆமே, இதுதான் குடும்பமான. எப்பயுமே நாங்க நல்லதை மட்டும் நாங்க பாராட்டி நன்மையை பேசி நாங்க போகக்குள்ளதான் எங்களோட அன்பு அவங்கள மாத்து. ஆனா இன்றைக்கு பாருங்க, இந்த மெசேஜ்ல இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாத வண்ணம் வெளிப்படையா மறைமுகமாக செய்கிறது, தனிப்பட்ட விதத்தில் அந்த மனிதர்களுக்கு சொல்லுகிறது அது வேறு. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயங்களை கொடுக்காத வண்ணம் இன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களை நடக்கும் போது அதுவல்ல பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்பது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், மன்னிப்பு, திக்க சொல்ற, அது எல்லாமே இருக்கணும். அதுதான் தனிப்பட்ட அனுபவம். அதை தான் நான் படிச்சுட்டு வர வலிக்கிட்டேன். ஆனா அதே தேவன் கொடுக்க வச்சு. ஏன்னா இன்றைக்கு நிக்கையில் எங்களுக்கு கொமினியன் ஆராதனை அங்க இருந்தது. ஆமென். அப்ப அதனால பாருங்க, இன்னைக்கு நாங்க தனிப்பட்ட அனுபவம்,
தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவங்கள் மத்தியில இருக்கும். அந்த அனுபவம் இல்லாம நாங்க செய்தியில வந்தான, சபைக்கு வந்தான, எங்கட அம்மா அப்பா ஊழியக்காரரா இருந்தான, அல்லது எங்கட அம்மா எப்பயுமே ஜெபிக்கிற வீராங்கனையா இருந்தாலும் அது வராது. என்னடைக்கு அந்த காலங்கள்ல பாருங்க, பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போனா அம்மாக்கள் முழங்காலில் இருந்து அம்மா அப்பா ஆண்டவரே என்ற புல வெட்கப்படாத வண்ணம் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனா இந்த புள்ள ஆண்டவரே இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றி ஏன்னா நித்திய ஜீவனை பொறவணுமென்று எந்த தாயாவது இருந்தாருக்கான்னு சொல்லுவாங்க. விளங்குது? இன்றைக்கு அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு இதான் பரிசுத்தாவி. அப்ப அதனால இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க அம்மா அங்களை ரட்சிப்பா இல்லாடி அப்பா ரட்சிப்பேன்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. அப்ப அங்க பரலோகத்துக்கும் ஏன்னா சீட்டை வாங்கி தந்துருவாங்கன்றது இருக்கு. ஆனா தீக்க சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அனுபவம். இப்ப நான் பிரசங்கிக்கிறதால போயிடாது. நீங்க எந்த சபைக்கு வாரதாலோ இல்லாட்டி அருமையான சபைக்கு வாரதாலோ இங்க இருக்கிற ஊழியக்காரர் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக யாருமே யாரையும் கொண்டு போகவே முடியாது. அப்ப பரிசுத்த ஆவி என்றால் முதலாவது என்னன்றதை அறியணும். அப்ப தீக்க சொல்லி அது ஒரு அனுபவம் என்று, அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்ட காரியம். அப்ப உங்களுக்கு பரீட்சையானது வருகிற வேளையில நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? தாவீது என்ன சொன்னான்? நான் தேவன் என்ன கரடியை கொள்ள என்ன செய்ய உதவி செய்தால் சிங்கத்தை கொள்ள, இந்த விருத்தேசனம் இல்லாத இந்த நாய் இந்த பெலிஸ்தியன் இம்மாத்திரம். அப்ப அதே போலதான் பரிசுத்தாவி இருந்தா, தேவனுடைய ஆவி இருந்தா உங்க மத்தியில உங்களுக்கு எதிராக வர்ற போராட்டங்களை அன்றைக்கு ஜெயித்தது போல இன்றைக்கும் ஜெயிப்பீங்க. இல்லாட்டி தனிப்பட்ட யுத்தம் செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு மாமிசத்தோடும் இதோட ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல. அப்ப உங்களுக்குள்ளாக வார்த்தையோடு தான் யுத்தம் ஒழிய இன்னைக்கு நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்டா மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறோம். நாங்க என்ன செய்யறோம், வீட்டாக்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம், சவர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா அது யுத்தம். அவன் என்ன செய்யறான்? தாவீது யாரோட யுத்தம் பண்ணான்? இல்ல, பெலிஸ்தியரோட. சவுல் யாரோட யுத்தம் பண்ணினான்? தாவீதோட. இங்கதான் வித்தியாசம். இந்த ஊழியங்களை கவனிச்சு பாருங்க. நீங்க யாரோட யுத்தம் பண்றீங்க? நீங்க தாவீதா இருந்தா யாரோட யுத்தம் பண்ணுவீங்க? பெலிஸ்தியரோட, எதிரியோட தான் யுத்தம் பண்ணுவீங்க. ஆனா தாவீதோட சவுல் யாரோட யுத்தம் பண்ணா? தன்னை உள்ள இருக்கிறவனோட. இன்னைக்கு மெசேஜில் இருக்கிறவனோட யுத்தம் பண்ற குரூப்பும் இருக்கு. நாங்க எதிரிய தேவண்ட வார்த்தைக்கு எதிராக வர்ற காரியங்களை இன்னைக்கு எதிராக இருக்கிற தேவண்ட வார்த்தைக்கு அதை யுத்தம் பண்ணாம இன்னைக்கு ஊழியங்களுக்குள்ள சபைக்குள்ளாக இன்னைக்கு வீட்டுக்குள்ளாக தங்களோட உறவு தேவன் கொடுத்த குடும்பத்துக்குள்ளாக, ஏன்னா தேவன் ஒரு விவாகத்தை ஏற்படுத்தினது தேவனாயிருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்தது தேவனாயிருக்கு. அப்ப நாங்க பிள்ளைகளோட குடும்பத்தோட நாங்க யுத்தம் பண்ண இல்லாம நாங்க என்ன செய்யணும், அவங்க மத்தியில இருக்கிற அந்த ஆவிகளுக்கு எதிராக தான் நாங்க என்ன செய்யணும், யுத்தம் பண்ணோம். ஆமே, அதுதான் தேவன் எங்களுக்கு வைத்த ஒரு பங்கா இருக்கிற. அப்ப பாருங்க, இந்த அப்போஸ்தல அனுபவத்தை இப்ப வாசிச்ச பாருங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்த. மெசேஜ் உள்ள உங்களுக்கு ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க பாபு. அவங்க என்ன சொல்ற, நாங்க மனவாட்டி என்ன பிச்சையாக வாரீங்க, நீங்க ஏன்னா கட்டளை விட்டு அது நடக்குமா, ஆனா பிச்சை எடுக்கிறத வச்சு இருக்கிறார் அப்படி சொன்னவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு பிற்பாடு உபவாசம் ஏன்னா அப்படியான காரியங்களை செய்யக்குள்ள அங்க ஜெபங்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஜெபந்தான் ஜெபம். அப்ப பாருங்க, மனவாட்டிக்கு இந்த பூமியில இருந்து கடந்து போக மட்டும் நாங்க அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள மட்டும் நாங்க போராடுவோம். அப்ப அதான் தீர்க்க சொல்றேன், நீங்க பலிபீடங்கள்ல நீங்க கதறுங்க, நீங்க அழுங்க. ஆனா இன்னைக்கு இந்த செய்தியை படிக்கிறவங்க பாருங்க என்ன சொல்றாங்க, ஆலயம் என்றது யாரு, நாங்க தான். ஏன்னா நாங்க எங்க ஆராதிச்சாலும் வர, அது நல்லது. அவர் நீங்க டொய்லெட்ல ஆராதிச்சாலும் வருவேன், நீங்க பைக்கோடக்குள்ள பாடினாலும் வருவேன். ஆனா தேவன் ஒரு சபை கூடியதில் ஒன்று வச்சேரு, தேவன் பிரசன்னமாகிற இடம் ஒன்று வச்சேரு, நீங்க பலி செலுத்துற இடம் ஒன்று வச்சேரு, அங்கதான் அவர் உங்களை சந்திப்பு. புரியுதாங்களா? அதான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் பலிகளை செலுத்துவாயா, கண்ட இடத்துல உன் பலிகளை செலுத்தா. அதோட ஆழமான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாய் இருந்தாலும்
சொல்லும் போது தீக்கரிசிக்கு ஒரு பிரச்சனை எங்க போனேன்? ஆலயத்துக்கு தான் போனேன். நீங்க பரிசுத்த ஆவியை பெறணும்னு அங்க போய் பீடங்களை பிடிச்சி கதறலீங்க. ஏன்னா அங்கதான் கர்த்தருடைய தூதனானவர் வருகிற இடமா இருக்கிறது. அப்ப நாங்க ஆவிக்குரிய கண்களால நாங்க காணாட்டி நான் விசுவாசிக்கிறேன், இது வலது புறத்துல கர்த்தருடைய தூதனானவர் எப்பயுமே நிப்பா. அதனாலதான் உங்களுக்கு தெரியும் மெசேஜை படிக்கிறவங்களுக்கு. ஏன் அந்த பேசிக்கை தட்டிட்டு போறேன் செய்திக்கு வரல. இன்னைக்கு பரிசுத்த ஆவி இருந்தா அந்த வார்த்தையை கட் பண்ணுவீங்க, பிடிச்சு கொள்வீங்க. எந்த பக்கத்தால ஜெபம் உங்களுக்கு சுகமாகணும்னு எந்த பக்கத்தால வர சொல்றேன்? செய்தி வாசிக்கலையா? வலது புறமாக சொல்றா இல்லையா? நீங்க ஒரு ஜெப வரிசைக்கு வரணும்னா வலது புறமாக வாங்க. ஏனென்றால் கர்த்தருடைய தூதனானவர் வலது புறமாக இருக்கிறார். சொல்றா இல்லையா? வலதுபுறம் எப்பயுமே வல்லமை குறிக்கிறது, வலதுபுறம் எப்பயுமே கர்த்தருடைய தூதனை குறிக்கிறது. அவங்க இங்கேதான் இருப்பார். அதனாலதான் அவர் சொல்ற. அப்ப அவருக்கு வெளிப்பாடு இல்லாத ஒரு மனிதன், தேவன் அழைக்காத மனிதனா இருந்தா நீ எப்படியும் வா, நீ எங்கேயும் இரண்டு சொல்லியிருப்பேரு. அவர் சொல்ற நீங்க ஜெப வரிசைக்கு வரும்போது வலதுபுறமாக வாங்க சொல்றாரா இல்லையா? அப்ப ஏன் நான் இதெல்லாம் போதிக்கிறேன்னா நாங்க அதை இன்னும் கண்டப்படும். நீங்க வாசிச்சிருப்பீங்க. நாங்க இன்னும் அதுல உறுதியாக பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய அங்கே ஆவியா இருக்குது. அப்ப தேவன் ஒரு ஒழுங்க வச்சிருப்பாருன்னா அந்த ஒழுங்குல தான் தேவன் வருவார். அப்ப அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அதனால இங்க இதுல படம் இல்லை, ரைட்? அந்த மணவாட்டியிட படம், ஜீசஸ் படம் நாங்க போடும்போது எங்க போடுவோம்? அவர் எங்கால சரிஞ்ச மாதிரி போடுவோம், வலது பக்கம். அப்ப அதுக்கு வெளிப்பாடு தீக்கரிசி பேசுறா இல்லையா? சூரிய உதயம் என்ற செய்தியில என்ன சொல்றேன்? அவர் வலது பக்கமாக யாரை பார்த்தாரா? மணவாட்டிய பார்த்தார். விளங்குவாங்க. அதுதான் அந்த புன்னையோடு அவர் தான் ஏற்றுக்கொண்ட அந்த மணவாட்டியை பார்க்கறதுனாலதான் அதனாலதான் நாங்க ப்ரொஃபைல்ல இடது பக்கம் ஜீசஸ் இருந்தாலும் நாங்க மாத்தி வலது பக்கம். அது எல்லாமே வெளிப்பாடா இருக்கு. அது எப்படி போட்டாலும் அது அவரோட படம் தானு நாங்க சொல்ல மாட்டோம். பரிசுத்தாவியப்பட்டவன் எப்பயுமே ஒழுங்க பார்ப்பான். ஆமே, எப்பயுமே தேவன் வழிமுறையை பார்ப்பான். அப்ப அதனாலதான் அங்கே இவர் மெகசீனை பார்க்கக்குள்ள அப்ப இவர் பார்க்கிற என்னடா இது ஒரு இயற்கைக்கு மேட்டு. அவர் சொல்ற கர்த்தருடைய தூதன் நான் என்ன சொல்றேன், என்ன எல்லாம் மறந்துட்டீங்க, வலதுபுறமாக நீ அதை திருப்பி பாருன்றக்குள்ளதான் அங்க என்ன சரி யார முகம் தெரியுது? இயேசு கிறிஸ்துட முகத்தை பார்க்கல அவருக்கு புல் இருக்குது. ஆமே. அப்ப ஏனண்டா அங்கே தேவன் அந்த வண்ணமாக பாருங்க, அதுதான் ஒழுங்காயிருக்கு. அப்ப ஏனண்டா இது ஏன் நான் சொல்றேன்டா திக்க சொல்லு, என் மனைவி நான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எனக்கு ஒரு லெட்டர் எழுதுவான். அப்ப எழுதிட்டு அவ எல்லாமே அடுத்ததை முழுமையாக சொல்லாம இடையில விட்டு விட்டு போவான். அப்ப அவர் சொல்லுவார், என்ன சொல்ல வாரால் அவளுடைய உணர்வுகள் என்ன என்பதை என்னால கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்றாரா இல்லையா? அந்த உணர்வு எல்லாமே எனக்கு தெரியும். ஏண்டா நானும் அவ்வளவு ரெண்டு பேரும் அவ்வளவு ஒன்றாக இருக்கிறோம், அவ்வளவு நாங்க ஒருமையா இருக்கிறபடினால அவள் அமைதியா இருந்தாலோ அவள் எழுத போறதையோ நான் கண்டு. அதே போல நான் சொல்றேன், இந்த பைபிளும் எப்படியா, இது மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பாடலா இருக்கு. அவள் சைலண்ட் ஆகிற இடம், கமா என்ற இடம் எல்லாமே அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அதனாலதான் அந்த காரியத்துக்குள்ளாக அங்கே முன்குறிக்கப்பட்ட மனிதனை தவிர எந்த மனிதன் இந்த மெசேஜை பிடிக்க இயலாது. அவன் ஒரு அறிவுபூர்வமாக படிப்பான், உபதேச அடிப்படையில பார்த்து ஒரு மனிதன் சரியாக அந்த உபதேசத்தில் இல்லாட்டி அவன் சொல்லுவான் இது சரியில்லை, இது புல, இந்த மனித சவறு, நீங்க இப்படி செய்யணும்னு அவன் நியாய பிரமாணத்தை தான் கையில் எடுக்கிறான் ஒழிய அந்த கிருபைக்கு வரமாட்டான். ஆமே. தேவனுடைய அசைவானது பரிசுத்த ஆவியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசப்பட்டதாயிருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி அசைவேர், அவருக்கு ஒரு மாதிரி போவேர், இப்படி போவேர். அதுக்காக அவர் மாறுபட்டவர் அல்ல. அந்த மனிதனுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா அதை அமைத்துக்கொள்ள வார்த்தை மாறா. ஆமே. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா அந்த காரியங்களை செய்வார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை வித்தியாசப்பட்டதாக இருக்கு. அந்த வித்தியாசப்பட்ட காரியத்துக்கு தேவன் அசைகிற காரியம். அப்ப அதனாலதான் திகசுடே நீங்க எதையும் பெற முன்பு நீங்க ஒரு தனிப்பட்ட அனுபவத்துக்கு போங்க, அந்த பரிசுத்த ஆவியை பெறுங்க. அதனாலதான் அங்கே சீசர்களுக்கு முதல் ஊழியம் செய்தாங்க. அவர் என்ன செய்தார், அவர்களை அனுப்பினேன். ஆனா அவர் என்ன சொல்றேன்டா, உன்னதத்தில் இருக்கும் வரும் பலனால தரிப்பிக்க மட்டும் நீங்க என்ன செய்யுங்க,
எருசலேம்ல காத்துருங்க. அப்ப தீக்கர் சொல்றேன், அதே போலதான் இன்னைக்கு நீங்க மெசேஜுக்குள்ள வந்தாலும் நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மட்டும் நீங்க காத்துருங்க. அப்பதான் அந்த அனுபவம் வரும். அப்ப அந்த அனுபவம் வந்தாதான் நாங்க இப்ப வாசிச்ச எல்லாமே வரும். என்ன எப்படி இருந்தாங்க பாருங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்த. அன்னைக்கு கொமினியன்றாலே ஆக்களுக்கு தெரியாது, அதை விரும்புறதும் இல்லை. அது ஒரு நித்திய ஜீவன். ஆனா ஆக்கள் அதை சொன்னா சொல்லுவாங்க, பார்த்ததான் நித்திய ஜீவனம், இந்த அப்பம் இல்லை, இது ஒரு அடையாளம். எங்களுக்கு தான் தெரியும் வேதம் அடையாளம். ஆனா இதுல நாங்க அந்த நித்திய ஜீவனை ஒரு அடையாளமாக விசுவாசிச்சு நாங்க புசிக்கிறோம். ஏனண்டா அந்த அந்நியோன்யம் அப்பம்பிகளுக்கு வர காரணம் அவங்க அப்போஸ்தல உபதேசம். இப்ப இன்றைக்கு இந்த மெசேஜுடைய அடிப்படை என்ன? பிதாக்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு திரும்புற. அன்னைக்கு பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைக்கு திரும்பினது. இன்னைக்கு இந்த எலியாவுடைய மெசேஜ் இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களுக்கு. அப்போ அப்போஸ்தல உபதேசத்துல நாங்க உறுதியா இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க பரிசுத்தாவியை பெற்றோன்னு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு பாருங்க, இவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். இப்ப இந்த அப்போஸ்தல மினிஸ்ட்ரியில இது இருக்காண்டு பாருங்க பாப்போம். இந்த மெசேஜுக்குள்ளாக வரையிலுமாண்டு பாருங்க பாப்போம். ஆனா இது முன்குறிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக இப்ப கிரிய செய்யுது. ஆனா இப்ப சபையால இணைக்கலாதானே. ஏன்னா இப்ப மனவாட்டி என்பது எத்தனை எண்ணிக்கை உள்ள ஒரு குறியீனதான். அப்ப அதெல்லாமே தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுக்குள்ள வரும். ஆனா நாங்க இப்ப எல்லாமே சபையாக சேரக்குள்ள அதுக்குள்ள எல்லா காரியமும் இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா அங்க வாக்குவாதங்கள், மூர்க்கங்கள் எல்லாமே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட். காணியாட்சிகளை ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். காணியாட்சி எல்லாம் என்ன செஞ்சாங்க? வித்து எல்லாமே பகிர்ந்து கொடுத்த. இன்றைக்கு செய்வாங்களான்னு சொல்லுங்க பாப்போம். இதை பேசினா எங்களை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் யதார்த்தமா இது வரும். பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ள வார இது எல்லாமே சபைக்குள்ளாக வாரதல்ல, தனிப்பட்ட இருதயத்துக்குள்ளாக வர்ற காரியம். அப்ப அதெல்லாமே வராம நாங்க இன்னொரு மனிதனை நியாயம் தீர்த்திட்டு இருக்கலாமான்னு சொல்லுங்க பாப்போம். நான் அதனாலதான் நான் இப்ப இந்த 2 மாதமாக நாங்க செய்யறதுல இப்ப நான் எப்பயுமே இப்ப சபையில தவறுன்றதான் என்ன பேசுறேன். ஏண்டா நாங்க இவ்வளவு மாற இருக்குது. ஆமே, நாங்க செய்தியை அறிஞ்சிருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட அனுபவம் வந்து எங்களை மாத்தோம். அப்ப பாருங்க, நாங்க எவ்வளோ அந்த மெசேஜ் அப்போஸ்தல உபதேசத்துல தூரமா இருக்கும்போது நாங்க இன்னொருவனை பார்க்க நேரம் இல்லை. நாங்க எங்களை முதலாவது பார்த்து தேவன் எங்களுக்கு வச்ச சாணங்களை செஞ்சுட்டு போன மொழிய நம்ம மற்றவனை நியாயம் தீர்க்கிற காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? கடந்து போகக்கூடாது. பாருங்க, அது செய்த அவர்கள் ஒருமனப்பட்டவளாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, அவர்கள் ஒருமனப்பட்டவளாக தேவாலயத்தில் அனுதினமும் என்ன செஞ்சாங்களாம்? தரித்திருந்து. பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, கபடம் இல்லாத அந்த இருதயத்தோடு அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணினதை நாங்க பார்க்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே தேவனை துதித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் அங்க என்ன செய்தாராம்? சேர்த்து கொண்டார். அப்ப இது இருந்தா தேவன் அனுதினமும் ஒவ்வொரு ஆத்துமாவை கொண்டு வருவாரா இல்லையா? தேவன் என்ன செய்வார்ன்றா அந்த காரியத்தை அவர் நிச்சயமாக அவர் செய்வார். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? தேவனோடு உள்ள தனிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வரும். ஆமே, நாங்க அந்த பரிசுத்தாவியை பெற்றாதான் எங்களுக்கு ஊழியத்தை குறித்து ஒரு சந்தோஷம் வரும், ஜனத்தை சந்திக்க சந்தோஷம் வரும், ஓய்வு நாளண்டா சந்தோஷம் வரும். ஏன் வரும்? நாங்க அந்த அடுத்த வாரம் நாங்க ஒரு சவரனை சந்திக்க போறோம். ஏன்னா நாங்க ஒரு ஊழியக்காரனை சந்திக்க போறோம். ஏன்னா நாங்க விசுவாசிகளை சந்திக்க போறோம். தேவன் நாங்க அசைவாட போகிறார். எல்லா மகிழ்ச்சியும் வரும். யார் வந்தாண்டா? பரிசுத்தாவி. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம்டாங்கட அறிவுபூர்வமையான காரியங்களால செய்தியை நாங்க அறிய வலிக்கிறோம் ஒழிய இந்த பரிசுத்தாவி இல்லாதபடினால இந்த மூர்க்கங்கள் எல்லாமே இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இந்த காரியம்
அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நாங்க இருக்கிறோம். ஆனா நாங்க என்ன செய்யணும், அந்த காரியத்துக்குள்ளாக நாங்க சபை கூடி வருதலுக்கு வரோம். ஏண்டா சீர் பொருந்துறதுக்கு பக்தி விருத்தி அடைவதற்காக தான் தேவன் வந்து ஒரு சபையை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறோம். அப்ப நீங்க சீர்படணும், சிறப்படணும்டா, நீங்க பொருந்தப்படணும்டா, நீங்க பெர்ஃபெக்ட் ஆங்கிலத்துல பரிபூர்ணம் அடையணும்டா, நீங்க சபை கூடி வர்றதில்ல நீங்க என்ன செய்யணும், வரணும். அதான் தீக்க நீங்க ஏன் சபைக்கு போறீங்கன்றா உங்களை சீர்படுத்தி கொள்ள, சரிப்படுத்தி கொள்ள. யாரோட? ஊழியக்காரனோட அல்ல, தேவண்ட வார்த்தையோடு. ஆமென். நான் இதுல நடக்கிறேனா, தேவனுக்கு பயப்படுறேனா, முதலாவது அவருடைய கட்டளைகளை நான் பின்பற்றுறேனா, அவருடைய வழியில நடக்கிறேனா, நான் இன்னொரு சவுன்னு நேசிக்கிறேனா, எங்களுடைய நண்பர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா, எங்களோட உறவினர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களா, ஏன்னா எங்களுக்குள்ளாக ஒரு இணைப்பு இருக்கா. அப்ப அது இல்லாம நாங்க வேதத்தை ஆராய்ஞ்சாலும் வேதத்தை படிச்சாலும் சகல சாஸ்திரங்களை நாங்க கற்றிருந்தாலும் எங்களுக்குள்ளாக இந்த செய்தி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. ஆமென். அப்ப அதனால நாங்க ஒரு தனிப்பட்ட அனுபவத்துக்கு வரணும். அப்பதான் அதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆமென். அதனால நான் முடிக்க போறேன். நீங்க அதிகமா பேசினாலும் உங்களோட மூளை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பெற்றுக்கொள்ள, ஏன்னா அப்படித்தான் இருக்கிறீங்க எல்லாரும், ஏன்னா அந்த நிலைக்கு போகுது. அப்ப அதனால நான் முடிக்க போறேன். ஆமென். அதனால நாங்க பலப்படுவோம். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு மேன்மையான ஒரு மெசேஜை தந்திருக்கிறார். அதனால நாங்க எம்மாத்திரம். ஆமென். நாங்க மற்றவனுக்கு எதிர்க்கிறதுக்கு நாங்க எம்மாத்திரம், மற்றவனை மன்னிக்காம இருக்கிறதுக்கு நாங்க எம்மாத்திரம். ஏன்னா நாங்களுக்கு ஐக்கியம் என்று நாங்க எல்லாரோடையும் ஓடையலாது. ஏன்னா நாங்க ஒருவருக்கு புத்தி சொல்லுவோம். ஆமென். ஒரு மனிதனோட சேராம இருக்கிறேன்டா நாங்க புத்தி சொல்லுவோம். தகப்பன் தாய கணம் பண்ணாம பலிபிடம் வர்றாங்கண்டா நாங்க அந்த மனிதனை கூப்பிட்டு புத்தி சொல்லுவோம். ஆமென். இது எல்லாமே நாங்க செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அப்ப அப்படி இருக்கக்குள்ளதான் நாங்க அந்த இடத்துக்கு போனோம். ஆனா இன்றைக்கு அது சாபனங்களை விட இன்றைக்கு மெசேஜில் உள்ளவங்க ஐக்கியம் ஆக்களை சேர்த்தா காணும். ஏன்னா ஒரு காரியங்களை சேர்த்தா ஏன்னா என்றதுல வந்து தவறு செய்தாலும் அதை கடந்து போகிற காரியத்துல இல்லாத வண்ணம் நாங்க அவர்களை போல இல்லாம நாங்களும் எங்களை சீர்படுத்தி ஒரு பிழை இருக்கும்போது சரிப்படுத்தி கடந்து போனாதான் இந்த ஐக்கியம் மென்மேலும் வளரும். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களோட கூட இருக்கும். ஆமென். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை குறித்து சிறிதாக சொல்ல கர்த்தர் உதவி செய்ததற்காக அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சொல்லி முடிக்க